பாஸ்கா காலம் 6வது வாரம் சனிக்கிழமை. தேவமாதா எலிசபெத்தம்மாளை சந்தித்த விழா. அன்னை மரியா எலிசபெத்தம்மாளை சந்தித்த விழாவை கொண்டாடும் போது குருவானவராக வட இந்திய மேற்றாசனத்தில் என் தாய் மாமா பணி செய்து 87 வயதில் இறந்தவருடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. அவர் பஞ்சாபிலிருந்து விடுமுறைக்கு வரும்போது அவருடைய அக்கா, அதாவது என் அம்மாவை பார்க்க வருவார். அவர் ஒரு தடவை அப்படி சென்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வருகின்ற போது நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். வருகின்ற வழியில் என் அம்மாவை பார்த்து விட்டார். உடனே அக்கா என்று அந்த தெருவிலேயே முழந்தால் படியிட்டு சிலுவை வாங்கினார். நான் அன்று அவரில் இயேசுவை கண்டேன். இயேசு இப்படிப்பட்ட எளிமையானவர், யதார்த்தமானவர், பணிவானவர் என்பதை உணர்ந்தேன். நானும் முதிர்ந்த வயதில் இருப்பவர்களிடம் சிலுவை வாங்குவேன். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அர்ச்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் முழங்கால் பட்டு இடக்கூடாது என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நான் அனுபவித்த இயேசு பணிவான இயேசு, பணிவிடை செய்யும் இயேசு, தாழ்ச்சியான இயேசு. அன்னை மரியா தன் மீட்பரின் தாய் என்பதில் அவர் கர்வம் கொள்ளவில்லை. மாறாக தன்னை விட முதிர்ந்த வயதில் பேறுகால வேதனையில் இருந்த தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய சென்றார். காலம் சென்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் நான் இந்த காலத்தில் பார்த்த இன்னொரு இயேசு, தாழ்ச்சியின் மறுரூபம். இவர் உயிலில் எழுதியிருந்தவை என்னை தொட்டது. குறிப்பாக தன் கல்லறையின் மேல் வெறும் பிரான்சிஸ் என்றே அதில் எழுத வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எளிமையானவர், யதார்த்தவாதி. இயேசுவை அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அப்படியே வாழ்ந்து காட்டினார். அதே போல அமெரிக்க நாட்டிலுள்ள கலிபோர்னியா மாகாணத்திற்கு நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றபோது ஒரு கார் விபத்தில் இறந்தவர் ஆர்ச் பிஷப் டொமினிக் ஜாலா. இவர் வடகிழக்கு இந்தியாவில் உள்ள ஷிலாங் உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயராக இருந்தார். அவர் பங்கு மக்களை சந்திக்க வரும்போது தனது வலது கையில் அணிந்திருந்த மோதிரத்தை எடுத்து இடது கையில் அணிந்து கொண்டு சந்திக்க வரும் எல்லோருக்கும் தலைமீது கரம் வைத்து ஆசிர்வதிப்பார். சினடல் சர்ச் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் பற்ற வைத்த தீ பலரை இன்று தொடுகிறது, பலரை இன்று சுடுகிறது. மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவை கருத்தாங்கிய அன்னை எப்படி எளிமையாய், தாழ்ச்சியாய், யதார்த்தமாய் இருந்தாரோ அதே போல நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கையிலும் இயேசுவை கருத்தரிக்க முடியும். இன்னொரு இயேசுவாக தாழ்ச்சியாக வாழ முடியும். அதே போல இயேசு மன்னிப்பு யார் கேட்க வேண்டும் என்பதற்கும் புதிய வரையறையை கொடுக்கிறார். நாம் எப்படி நினைப்போம், யார் தவறு செய்தார்களோ அவர்கள்தான் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைப்போம். வயதில் பெரியவன் நான், குருவானவன் நான், ஒரு ஆயன் நான், ஒரு திருத்தந்தை நான், எப்படி நான் மன்னிப்பு கேட்க முடியும்? சிறியவன் எவனோ அவன்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்போம். இயேசு மலைப்பொழிவில் சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வரும்போது நீங்கள் அடுத்தவர் மேல் மனத்தாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர் உங்கள் மேல் மனத்தாங்கள் உள்ளது என உணர்ந்தால் அந்த இடத்திலேயே காணிக்கையை வைத்துவிட்டு உடனே அவரிடம் சென்று ஒப்புரவு கொண்டு காணிக்கை வந்து செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியா தன் நிலையிலிருந்து இறங்கி பணிவிடை செய்கிறார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். தாயின் கருவில் தாழ்ச்சியை கற்ற இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இயேசுவின் பார்வையில் பதவியில் இருப்பவன் பெரியவன் அல்ல, பணிவோடு இறங்கி பணிவிடை செய்பவனே பெரியவன். எனவே அன்னை மரியிடம் தாழ்ச்சியை கற்றுக்கொள்வோம். ஆமீன்.